நினைக்கிறீங்களா? இந்த விஷயத்துக்காண்டியே பகுல் போட்டாங்க. இல்ல என்னது கேக்குறேன். அப்போ நினைச்சேன் விடிய விடிய நீ தூங்கல, யூடியூப் எடுத்து பாத்துக்கிட்டே இருந்தேன். என்ன இங்கிலீஷ் படம் பாத்தியா? யூடியூப்ல இங்கிலீஷ் படம் இல்ல வாத்தியாரே, இது வேற சேனல்ல வருது. ஆமா, அது நல்லா திறந்து பாத்திருப்பிய. உனக்கு அறிவு இருக்கா? சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு சுண்ணாம்பு திங்கிறேன் வந்து. உனக்கு அறிவு இருக்கா? சூடு இருக்கா? கீழ இருக்கா? இல்ல மேலதான் இருக்கா? பஞ்சு வச்சுக்கிட்டா உனக்கு வாஞ்சி இருக்கா? வளையம் இருக்கா? நீட் இருக்கா? நீட்டா இருக்கா? சூப்பு இருக்கா? சூப்பு இருக்கா? சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு சுண்ணாம்பு திங்கிறேன் வந்து. யா நான் வந்து படிக்கிறேன். நான் வந்து என்ன எப்படி பணியாரத்துக்கு படுத்து வந்த பயமா அப்படி சொன்னா, எப்படி தோசைக்கு தொண்ணந்த பயமா அப்படி சொன்னா, எப்படி பக்கத்துல அக்காவுக்கு இருந்த பயமா அப்படி சொன்னா, எப்படி இட்லிக்கு அக்கா வச்சுட்டு நின்று பையன் அப்படியே சொன்னா, இல்ல ஈனா வானா மூணா வானா எதுவும் பேசினா நான் பாட்டுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க உள்ள மாதிரியாத்த வியாபாரம் வந்து ஏறத்த நீ பேசிருக்கிறிய? இல்ல உனக்கு என்ன தகுதி பார்க்கிறேன். உனக்கு என்னால முடியுமோ நீ பண்ணி பாரு, அந்த வரைக்கும் நான் வரேன். இருமா இருமா இருமா. எம்டி இட்லிக்கு காது கேக்குமா உனக்கு கேட்காதா? இருமா பதில் சொல்லணுமா? சொல்ல அம்மா ஒப்பா இல்ல எதை கேக்குறேன். நீ எனக்கு மயனா, நீ மட்டும் என் மயனா அன்னைக்கு கள்ளிப்பாலை கொடுத்துருப்பேன் உனக்கு. நீ மட்டும் எனக்கு ஆயாளா இருந்திருந்தா அன்னைக்கு இதுல வச்சு மிதிச்சிருப்பேன். நாதாரி முண்டை. நீ பெட்டிக்கார சாமான வித்துனால மைத்திரிக்கார காப்பாத்திருவேன். கிண்டி கிழக்கு கிழக்கு அறுத்து விட்டுருவேன். வந்து சுரேஷ் மாதிரி ஆளுகிட்ட வச்சுக்க என்கிட்ட ஆனாட்டுக்கார ஒரு சொல்ற பத்தா எப்படி தெரியுமா? பட்டு கொட்டையில நான் பருப்பு விக்கல, பட்டு கொட்டையில நான் பருப்பு விக்கலையே, என் பருப்பு கண்ணலையா எனக்கு பருப்பு கண்ணல் தர மாட்டேங்குது. ஆமா, உங்களோட பருப்பை பார்த்து விட்டாலும் புழு புழுந்தா ஓங்கற குத்தாலிங்க கிறுக்கிட்டே இருக்கான். உங்களோட பருப்பை பார்த்தவங்க தான் இப்ப ரொம்ப தெரியுது. ஓங்கிட்ட என் பருப்பை கொடுக்கறேன்னா உச்சத்துல கொஞ்சம் ஐஸ் அப்படிட்டு போயிரலாம். யாரு? ஆமா, நீங்க சப்புற சப்புற அங்க காரக்குடி வரையும் சுள்ளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரு? நீ சொல்லவே யாரு பக்கறாங்க? நீ அக்கான கட்ட பயமா நீ வந்து என்ன பேசுறீங்க? தாமாக்கு நாங்க அக்கடான்னு கடந்துட்டால புழு புழுந்தா இருக்க போது. ஓங்கிட்ட குத்தாலிங்க கிறுக்கிட்டே இருக்கான். ஆமா ஆமா, நீங்க ஓவராலா தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிதான் எனக்கு தில்லுதா திமிருதா தெனா வெட்டுதா ஒன்னால என்ன பத்தி பண்ண பாப்பா. நீ ஒரு சரியான ஒரு ஆம்பளையா இருந்தா, நீச நினைச்ச ஆம்பளையா இருந்தா, நீ ரொம்ப தூரம்ல நான் ரொம்ப தூரம்ல, ஆம்பளையா ரொம்ப தூரம்ல வீரமங்கல ரொம்ப தூரம்ல, நீ போட்டு பாரு. சந்தி உன்னை சந்தி சிரிக்க வைக்கல. நான் பொம்பளை இல்லையா பாப்பா? வீரமங்கலமா ஆர்டர் பாத்து போறியா? நீ இங்க நீ ஆறாடி இங்க பாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. யா உசுர காப்பாத்துனா அடுத்த உசுர பத்திர கவலைப்படுறதே இல்ல. ஒரே கிட்ட உனக்கு உசுறு போயிடும் பாத்துக்க. எனக்கு ஒண்ணு எந்த ஆபத்து வராது, அதை நினைச்சுக்க. உசுறு போனா மசுறு போனமா நான் நினைச்சுக்கிட்டு போறாள். நீ எல்லாம் மத்தாள்கிட்ட போய் பேசு, என்கிட்ட பேசாத. இங்க பாரு தம்பி, நீ நேற்று பிறந்த மழை இன்னைக்கு பிறந்த காலா. நீ வந்து என்ன நான் சந்திச்சுட்டேன். நீ உனக்கு மம்மா கொடுக்கல வந்து தெரியுமா? ஓமா, உன்னோட பெரிய பெரிய ஆளை நாங்களும் சந்திச்சாச்சு. நீ சந்திச்சிருப்ப, அதனால நீ சந்தி சிரிச்சு போறியா பாத்துக்க. பேசாடுமா, நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம். ஆமா, நீங்க யார் தெரியுமில? யாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேஞ்சிட்டு வந்தேன்ல, சரி, அதுல வந்து சிறு கீரை நீங்கலாம் அப்பா மவளே இன்னைக்கு பெட்டி காந்து போறதா நினைச்சுக்க. ஒண்ணு எல்லாம் முளையில கிள்ளிட்டு இருந்தாங்கன்னு வைவே. நீ நல்லா கிள்ளி இருக்க. ஓ அனுவா பத்தி நீ முளையில கிள்ளி போற பெட்டிக்காரற. முளையில கிள்ளி போற எனக்கு தெரியுங்க. அம்மா, நான் அசிங்க பேச மாட்டேன். முளையும் பயிர் விளையிலே தெரியும் தெரியும் சொல்லுவாங்க. அந்த உள்ள இத சொன்னேன். நான் தவறா பேச மாட்டேனே. நீ எனக்கு தப்பா எடுத்துக்கிட்ட. ஆய திறந்தா உனக்கு புளு புளுன்னு வேற என்ன? ஆமா, ஓங்கற உடனே கலசாசா என்ன கட்டி போறலாமே. சார் இவரானே லூசு முடி அரெஸ்ட் பண்ணி கூட்டி போங்க. யாரு? தேவையே இல்ல, எங்க சங்கத்துக்கு தேவையே இல்ல. இங்க பாரு, எனக்கு தொழில் மேல நம்பிக்கை இருக்கு. புரியுதா? ஆதாரி முண்டை. இங்க பாரு, நான் இல்ல ஆண்களை தவறா பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? என் கூட பிறந்த ஒரு ஆணு, நான் கூடுவதற்கு காரணமா இருப்பது ஒரு ஆணு, நான் பிறப்பதற்கு காரணமா இருப்பது ஒரு ஆணு. இல்ல ஆண்களை தவறா பேசுறேன். ஒன்னமா ஒரு லொப்ப பையனை பார்த்து வச்சுக்க, அந்த லொப்ப பையனுக்கு மரியாதை மாட்டேன். எந்த வகை திரும்ப தட்டி விட்டு போறோமோ அந்த தட்டி விட்டு போயிட்டே இருக்காது. நான் வந்து நீ கூட பிறந்தது 2 ஆணு உன்னோட. சரி, உன்னைய கூண்டது 2 ஆணு, உன்னைய கடைசியா கொண்டு போறது 4 ஆணு. இல்லன்னு நீ சொல்றியா? நான் தவறா சொல்ல மாட்டேனே. இல்லங்கறியா? ஏயா அதெல்லாம் அந்த காலத்துல 4 ஆணு கொண்டு போறதுனா, இப்போ அப்படி இல்ல. வாகனமே கொண்டு போற. நீ என்ன தூக்கி போறது? நீ தூக்கி போறதுக்கு அவசியமே இல்லையா? ஓட்டுறது எங்க மாதிரி ஒரு ஆணு தானே. ஏன் பெண்ணை ஓட்ட கூடாதுன்னு இருக்கா? யாரு பெண்ணை ஓட்ட கூடாதுன்னு இருக்கா? இன்னைக்கெல்லாம் நீங்க வந்ததுல இருந்தா எல்லாமே நாசகரை ஆகி போச்சு. உனக்கு விஷயம் தெரியாம பேசுறேன்னு விஷயம் தெரியல. என்ன இப்ப சொல்றீங்களே? இல்லாததுக்கு நாங்க தான் ஓட்டுறோம், நாங்க தான் ஓட்ட முடியாது. நீ என்னத்தை வச்சு ஓட்டுற? அப்ப எல்லாம் ஆண்கள் இருந்தாங்க.
மரியாதை கொடுத்து தொட்டு கும்புற மாதிரி இருந்தா எப்படி இருந்தா ஆண்கனா காலையில எந்திரிச்சோன்னு கோவணத்தை கட்டிக்கிட்டு பொண்டாட்டி கையில நீராகரத்தை வாங்கி குடிச்சுட்டு கோவணத்தை கட்டிட்டு ஏற்கனவே போய் காலில் வச்சு தோல்ல வச்சுட்டு உழுவ போறாச்சுங்க காலை சாப்பாடுக்கு 100 குழி உழுது முடிச்சிருவா அப்பா அப்பெல்லாம் வந்து ஆண்கள் வந்து தொட்டு கும்புற மாதிரி இருந்தாங்க அப்ப பொண்டாட்டி என்ன பண்ணாங்க நம்ம புருஷன் வந்து உழுது இருக்கிறாங்களே அவங்களுக்கு கஞ்சி கொண்டு போறோம்னு அப்ப வந்து அதிகமான வந்து நெற்பயிர் இருந்தாலும் அப்ப வந்து சமைச்சு சாப்பிடறதுக்கு வேண்டிய வசதி இல்லை ஒரு பழைய கஞ்சை கொண்டுகிட்டு வெங்காயம் சொல்லுவாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் அதை கொண்டே கொடுத்துருந்தா பாசமா கொண்டே கொடுப்பாங்க அந்த பொண்டாட்டி புருஷன் கொண்டே அப்ப பாசம்ங்கிறது இருந்துச்சு இப்ப என்னன்ற காலையில எந்திரிச்சோன்னு கடை திறக்கிறது 12 மணி ஆனா நீ பிளாக்ல போய் 50 ரூபா கொடுப்பியா 100 ரூபா கொடுப்பியா வாங்கி குடிச்சுட்டு பூலகத்துல எப்படி குழந்தை பச்சை பிள்ளை மொட்டை குண்டி அம்மனை மேல பிறக்குதோ அதே மாதிரி இந்த மூலி முண்டை என்ன பண்ற 6 கட்டிக்கு உள்ள பொண்ணு மொட்டை குண்டிய பப்பரப்பையான்னு தெருவில் இருக்கிறேன் உங்களை கூட்டி கொண்டு நாங்க ஓட்டிக்கிட்டு ஆமாயா உங்களை கூட்டி கொண்டு நாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நீ சொன்னது உண்மைதான் சரி அந்த காலத்துல வந்து நீ கஞ்சி கொண்டு வரதுக்குள்ள 100 குழி உழுத முடிச்சிருவாங்க ஆமாயா சின்ன கதை ஒண்ணு சொல்லவா என்ன கதை ஒரு கணவன் மனைவி அந்த காலத்துல இருந்தாங்க சரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க இவர் வீட்டுக்காரர் போயிட்டு வயல்ல காலைல உழுகுறதுக்கு மாட்டை ஏர் ஊட்டி போயிடுவாரு இந்த பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்ன பண்ணுவாங்க ஒரு ஆணோட தொடர்புல இருந்திருக்காங்க என்ன சொல்லுங்க கதையா சொல்லியா ஒன்னு ஊமுன்னு சொல்லி உனக்கு ஊமுனத வருமா தொடர்புல இருந்திருக்காங்க எனக்கு இந்த அவங்க சொல்லிய முடிச்சிட்டு சாப்பாடு கொண்டுகிட்டு போயிருக்காங்க சரிங்க இப்படியே போயிருக்காங்க ஒரு நாள் என்ன ஆகி போச்சுன்னு கேளு என்ன ஆச்சு அவன் கொஞ்சம் ரொம்ப லேட் பண்ணிட்டான் போல அன்னைக்கு வரதுக்கு சரி சமைக்கல என்னோட இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு அரிசி ஒரு இதுலயும் காய்கறி பருப்பெல்லாம் ஒரு இதுலயும் எடுத்துக்கிட்டு போயிருச்சு போயிட்டு கொண்டு போயிருக்கு ஏன் இந்த மாதிரி சோத்தை கொண்டு வர லேட் ஆயிருச்சுன்ட்டு சொன்னோன்னே என்னை நீ சந்தேகப்படுறியா நான் கொண்டாந்த சாப்பாடு அனைத்துமே பச்சை இருந்த மாதிரியே பழையபடி அரிசியாகவும் காய்கறி ஆகும் சொன்னது அப்பவும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே சரிங்க இப்ப பேசுறீங்க இருமா அப்ப ஒண்ணு அதே மாதிரிதான் இருந்திருக்காங்க சரி இப்ப நீ கேக்குற 100 ரூபாய்க்கா 50 ரூபாய்க்கே தெரியல காலையிலே கட்டி வாங்கி குடிச்சிட்டு இந்த மாதிரி ஆமா காலைல குடிக்கிறதா இல்லன்னு இல்ல இந்த காலைல காசு கொடுக்குற ஆளு யாரு வீட்டுல இருக்க பொண்டாட்டி தானே நீங்க செய்யற தப்ப மறைக்க எனக்கு 100 50 காசை கொடுத்து நீ குடிச்சிட்டு வந்து மொட்டையா போ நீ மொட்டை குண்டியா போடுறான்னு சொல்லி தானே நீ எல்லாம் போற நாசகதை போ முண்டை நீ உப்பப்படுத்தி ஆம்பளையா இருந்தா மீச முளைச்ச ஆம்பளையா இருந்தா நான் பேசல நீ கூட பேச மாட்டேன் சரியா அப்ப நீங்க சொல்றீங்க என்ன சொல்றீங்க பொண்டாட்டி காலேஜ்ல உங்களுக்கு காசை கொடுத்து குடிக்க போச்சுறாரோ ஆமா சம நீ சோத்த திங்கிறியா சோத்த விட்டு அவிச்சு திங்கிறியா நீ எல்லாம் ஒரு ஆம்பளைக்கிறிய எந்த பொண்டாட்டியாச்சா ஆம்பளைக்கு காசை கொடுத்து நீ போய் சாராயத்தை குடிச்சிட்டு வந்து அப்படி மொட்டை குடியா கிடையா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஓ வீட்டுல பழக்கமா நான் கேட்கிறேன் 30 நாள் ஆம்பளை உழைக்கிறாங்க சரி 30 நாள் உழைச்சு இந்த காசை கொண்டு போய் யாருக்கு இல்ல அன்னைக்கு மட்டும் அத்தா நொத்தா அப்படின்ட்டு அன்னைக்கு கறி குழம்பு வீட்டுல இருக்க கோழி குஞ்செல்லாம் முடிச்சு நசுக்கி குழம்பு வச்சு அவன் வாயில ஊத்துறது அன்னைக்கு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அது சரி நீங்க தான் சொல்றீங்க எப்ப மத்த நாள்லாம் குடிக்காத ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன குடிக்கிறதுக்குன்னு நாள் எழுதி போட்டிருக்காங்களா இல்ல ஞாயிற்றுக்கிழமை 24 மணி நேரமா அந்த டாஸ்மார்க்ங்கிற ஒயின் ஷாப் இருக்கா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏன் குடிச்சுக்க இந்த சம்பளம் அவர் வந்து அன்னைக்கு குடிச்சுக்க எதுக்குடி இப்படி விரிய நான் கேக்குறேன் என்னுடைய அறிவை கண்ணை கொண்டு உனக்கு அறிவு கண்ணில எந்த கண்ணை திறந்தாலும் உனக்கு வெக்கம் இல்ல நீ பேசுறிய ஞாயிற்றுக்கிழமை குடுக்க நாங்க கவலை கொண்டு வரலாம் நீ வந்து காலையில இருந்து என்ன பண்ற காலையில போய் குடுத்துட்டு வந்துறிய உன் கவர்ல வந்து அப்போலாம் என்ன தெரியுமா ஆண்கலாம் அந்த ஆம்பளை திணைக்கூடு வந்து தினக்கூட வந்து 300 ரூபாய் இருந்துச்சு இப்ப வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் இருக்குது அப்ப 300 ரூபாய் இருந்தாலும் பொண்டாட்டி கையில கொடுத்தாங்க அப்ப வந்து என்ன அசதே இருந்தா அப்ப வந்து இப்ப வந்து இப்ப உள்ள சாராயம் இல்ல அப்ப வந்து நாட்டு சரக்குன்னு சொல்லுவாங்க சாராயம் ஆமா இங்க பாரு காய்ச்சுவாயா எங்க ஊர்ல சாராயங்கிற நான் ஊர்ல கூட்டம் தான் நீ சொல்ற மாதிரி நான் வர்றையா ஓ வலிக்க நான் வர்றையா நீங்க வரு நீ வந்து மேவோட்டு ஓட்டி போற அப்படின்னு வேற டான்ஸ்காரப்புல வர மேவோட்டு கீ ஓட்டு ஓட்டிட்டு போமா ஒண்ணும் தெரியாத வருவா அங்க பாரு நீ நான் நீ கொடுத்தா ஊருக்கான ஒரு அளவு தான் பார்த்தேன் என் உடம்பு இருக்கிறதுக்கெல்லாம் ஏறி போட்டு குத்துறது உதயம் பெருத்து உத்தரத்துக்காகாது உதயமரம் என்னன்னு பெருத்து போனாலும் அதை வந்து வீடு கட்டுறதுக்காகாது உருவம் பெருசு அப்ப இந்த பயாசுக்க போட்டுறது பூச்சாண்டி
பிடிக்கிறது அதெல்லாம் என்கிட்ட வச்சுருச்சுக்கவே ஒரு புடிச்சு இழுத்தனக்கா உன் நரம்பு கட்டாப்ப உன் உசுறு போயிடும். எனக்கு உசுறு ஆகாது கவலைப்பட மாட்டேன். பழமொழி சொல்றா அவரு ஊதியம் பெருத்து உத்தரதுக்காது. தேக்கு மரம் எவ்வளவு உயரம் இருக்கு. ஆமா அது வைரமாஞ்ச கட்டியா இருந்துச்சுன்னு வைவே எப்படி இருக்கு. நீ ஊரா கொடுத்த லட்சணத்துல யாரும் என் பங்காளி படுத்திருக்க லட்சணத்தை. இன்னொரு விஷயம் தெரியுமா, கடைக்கு பாக்குறது பாருங்க பெடிக்கிற கடை எத்த பெருசா இருக்கான் சின்னதா இருக்கும். ரொம்ப சின்னமா இருக்கும். அது வந்து காரம் போகுமா புகை போகுது. நினைச்சுக்கிட்டாங்க புள்ள சின்ன பிள்ளையா இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம மே ஓட்டு கீ ஓட்டுல ஓட்டுவாங்க. நீ பார்த்துருக்க மவனை கிண்டி கிழங்கு எடுத்து கிழக்குறம்ப அறுத்து விட்டுருவேன். நான் வந்து நான் மத்தவ மாதிரி இங்க நீ இப்ப உனக்கு எச்சரிக்கிறேன். நான் வந்து உனக்கு நிறுத்தல அன்பா சொல்றது இல்ல, உனக்கு எச்சரிக்கையா. நீ எந்த மேல சரி என்ன என்கிட்ட மிச்சம் கொடுப்பாரு. எவராச்சும் ஒண்ணும் தெரியாத வருவா அவட்ட வச்சுக்க வெத்து ஓட்டனா. என்கிட்ட வச்சு வச்சுக்கவே மவனை நாரி போய் நாண்டுக்கு நிக்க வச்சிருவேன். உனக்கு ஒண்ணும் தெரியாதுதான் நான் எடுத்து வச்சுக்கிட்டு. நீ வா எந்த வகையில வர எந்த வகையில வந்தா நான் வர்றையா. கடுகு சிறுத்தாலும் காரம் போகணும் பெட்டிக்காட்ட பஞ்சாயத்து. ஆமா நல்ல இப்படி மிளகாயா இருக்கும். ஓகே குழம்புக்கு போடுவாங்க மிளகா பச்சை மிளகா. சரி அத இதுல வச்சு தேய்ச்சோம்னா எதுல வச்சு கண்ணுல வச்சு. எத்தனை நாளைக்கு கண்ணு திறக்க முடியாது தெரியுமில்ல. 8 நாளைக்கு இல்ல குறிப்பிட்ட மணி நேரம் தான் தேய்க்க முடியும். அடேங்கப்பா உங்கள குறிப்பிட்ட மணி நேரம் தேய்ச்சி விட்டாலும் புழு புழுன்னு தான் இருக்கும். ஆமா ஆட போயாங்க பாருமா இதெல்லாம் வெள்ளனே எனக்கு நாட ஆரம்பிச்சிருந்தோம்னா உனக்கு இன்னைக்கு வேற இது பண்ணிட்டு போயிருப்பேன். உன்னை சந்தி சிரிக்க வைக்கிறதா இன்னைக்கு மவனே மாடி. இரு இன்னைக்கு வேலை நிறைய இருக்கு. இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான் வந்திருக்காங்க. வள்ளி இன்னைக்கு ராஜபட் நாரதா வந்திருக்காங்க. பெரிய பெரிய ஜாம்பவான். சரி அவங்களுக்கு வழி கொடுக்கணும். இதே 11ஆம் தேதி சித்திரை 11 நம்ம தான் சந்திக்கிறோம். சரி அன்னைக்கு நீ ஒன்னே நீயா நமக்கு அன்பா சொன்னாலே அறவாசம் புரியாதுயா. நீ அதிகாரமா சொல்ற. நீ வா எந்த வகையில் சந்திக்கிறோமோ சந்திச்சுக்கிறோம். இது ரொம்ப லாங்ல எல்லாம் இல்ல. நாவடியில தான் நாடகம் பாத்துக்கிறோம்யா. அன்னைக்கு ஒண்ணே நம்ம பயப்படுறதே இல்ல, எதுக்குமே பயப்பட போறது இல்ல. ஓகே ஆமா இந்த இடத்துல நான் ஒரு டைரக்டர். இந்த இடத்துல ஆமா நான் வியாபாரம் பண்ணி இருக்கதுக்கு. நீங்க வியாபாரம் பாக்க. ஆமாங்க நான் டைரக்டர். நான் ஒரு படம் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். உங்களை ஹீரோயினியா போடலாம்னு. இல்ல அவனா ஆமா அதனால எப்படி தெரியுமா இந்த வரே வியாபாரம் சொல்லுங்க. ஹீரோ வர சொல்றேன். ஹீரோ தான் பண்ணுவாப்ல. நீ அவர்ட்ட அனுசரிச்சு எல்லாம் போக வேண்டாம். என் ஹீரோட்ட ஆடி ஜெயிச்சு பாரு. பாத்திரம்யா உண்டு பாடிய காமிச்சு ஜெயிச்சு பாரு. நான் போறதே இல்லையே. நீங்க பாடி பாடிக்கிற நான் போடவே மாட்டேன். நான் 7 வயசுல எழுத்துற 17 வயசுல பருவமானவ. என்னோட வியாபாரம் இளநீ வியாபாரங்க. ஹலோ பாண்டவர் மாதிரி ஆளுக்கு 6 மாசம் வச்சுக்கிறதுதான் தப்பு கிடையாது. ஆனா கொலைக்கேசில உள்ள போயிடாதீங்க. வந்த வாராண்டி மதுரை சின்னம்புதாண்டி அப்பனா போறையா புதுக்கட்ட போய் வரையா நாலு மாடி மதுரை சின்னம்புதாண்டி 4 கோடி புதுக்கட்ட போயில தாண்டி. அப்படிங்கிறீங்களா?
கம்பளத்துக்கு நான் வந்திருக்கேன். பொதுவாக என் மனசு தங்க ஒரு பொட்டுகின்ற வந்துவிட்ட சிங்க. பொதுவாக என் மனசு தங்க ஒரு பொட்டுகின்ற வந்துவிட்ட சிங்க. நான் உண்மையே சொல்ல வெற்றி மேல் வெற்றி வர ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். ஒண்ணு ஆடுனா ஆடு, சரி பாடுனா பாடு. சரி நான் பிடிக்கும் போது மட்டும் பிடி. ஏயா நீ பாடு கண்ணா இங்க வரு நீ இடிக்க வருவே நான் பாக்குறேன். சின்ன சீசாவில சின்ன சின்ன சீசாவில சின்ன சின்ன சீசாவிலே சின்ன சின்ன சீசாவிலே நான் சேர்த்து வச்சேன் ரஞ்சனி, நான் சேர்த்து வச்சேன். இப்படி தீக்கிச்ச கொண்டு போடுவாயா குடும்பம் குடியதுக்கு நிக்கிறது. தப்பா நினைக்காம ஓட சொல்லு. நான் சேர்த்து வச்சேன் சிகரா பொட்டி சேர்ந்து சதாச்சாரலையோ இந்த செவத்த புள்ள எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த கருத்த புள்ள எதுவா இருந்து நமக்கு என்ன இங்க வரு சோழி முடிஞ்சா சரி. இந்த செவத்த புள்ள நெத்தியில சின்ன சின்ன சீசாவில சேர்த்து வச்சேன் சின்ன அது சின்ன சின்ன சீசாவிலே சேர்த்து வச்சேன் சிகரா பொட்டி. தம்பி குட்டி இங்க நிக்க பொட்டி போயிட்டு போறியே. அவனுக்கு குட்டிக்கும் பொட்டிக்கும் வித்தியாசம் தெரியல. வேற ஒண்ணும் இல்லம்மா. ஆ குட்டியை விட பொட்டி பாப்பா நல்லா இருக்கு பெட்டிக்காரர இல்ல ஒண்ணா போறது சரியா போறதுங்க தனித்தனியா போடு பாப்பா. உள்ள ஆசைப்படுது, நானா மாட்டேங்கிறேன். காலகத்தில் காலகத்தை எங்களுக்கு மட்டும் கூட மண்டையில நல்ல வர மண்டையில நல்ல வர மண்டையில நல்ல வர மண்டையில நல்ல வர குண்டானில நல்ல வர குண்டானில நல்ல வர குண்டானில நல்ல வர குண்டானில நல்ல அடிக்கடி மாறு பாட்டு ஒழுங்கா பாடு. ஏமா சரியா இல்லையா? உனக்கு கேட்கலையா? ஹலோ மைசூர் நல்லத்தனமா கேக்குது. உனக்கு அதுல கோளாறா இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டு என்ன அங்கே பேச்சுவார்த்தை நடக்குதா? சரி நடக்கட்டேன்.
எப்படி ரங்க 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 வாழு வலா தம்பி அந்த வாழைப்பழத்தை எடுத்துருவாங்க உள்ள வச்சுக்க சரியான ஹரிப்படுறாரு அதுக்கு மட்டும் இது ரொம்ப விடுது பதினாயிரம் தன்னிருந்தானே தானே அலமர அலமர இது ரொம்ப வந்தியலா கூத்து பார்க்க வந்தியலா வந்தியலா நம்ம தம்பி மறு அருமை இல்ல பெரியோரு நம்ம தம்பி மறு அருமை இல்ல பெரியோரு பெரியோரு பேரு வச்சவரு வந்தான மகச மகன வந்தானம்மா கொஞ்சாரு
ரஞ்சனியே முன்னாடி வாப்பா. ஒண்ணும் இல்லை, எப்ப ஒரு மணி தாப்பாலாம் போட்டா பிடிக்காது. என்ன தாப்பாலாம் அந்த காலம் அப்படிங்களா? பேரா பேசாம ஸ்கிரீன் எடுத்து வச்சு வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியது. அட போய் அதுக்கு பேர் தாப்பாதா ஒரு வகை. அப்படியா? நான் உன்னை பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். என்ன பண்றீங்க? காதல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். காதல்? உங்க காதல் புனிதமானதா? எப்ப அதாவது புனிதமானது மட்டும் இல்ல, கண்ணியமானதா. அண்ணே பூமாலை போடுறேன். உங்களை பாக்கலையா? எனக்கு காதல் வந்துருச்சுங்க. என் காதல் எப்படி தெரியுமா? தெய்வீகமானது. அப்படியா? ஆமா. எங்க எடுத்து சொல்லுவாப்பா. அத்த மகளே
செப்புச்சாலையே என்ன பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே அத்த மகனே செப்புச்சாலையே என்ன பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே அத்த மகனே செப்புச்சாலையே என்ன பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே ராமரத்தை வாங்கறந்த செவந்தது போல மனசு செவந்தையா அம்மாச்சி நானே காத்திருக்க மாணிக்கணக்கா என் மனசு வலிக்கிறையா ஓ கண்ணி வர பார்வையில பார்க்காதையா நான் உள்ளுக்குள்ள சாவரையா ஒன்னாலதா அத்தமகளே செப்பச்சிலையே பார்த்ததில்லை ஆசைப்பட்டேன் தென்னங்குலையே அத்தங்கர ஒரு பிள்ளை அத்தனையும் விட்டு புட்டு உனக்காக காத்திருந்தேன் நான் உனக்காக காத்திருந்தேன் கம்மாக்கார ஒரு பிள்ளை கண்ணாமையை வந்து என் கட்டிலையோ அணைச்சுக்கிட்டு என்ன கட்டிலையோ அணைச்சுக்கிட்டு பாறைய ஒரு நிமிஷம் உனக்கு புரிய என் பாறைய ஒரு நிமிஷம் உனக்கு புரிய என் அத்தமகளே செப்பச்சிலையே பார்த்ததில்லை ஆசைப்பட்டு தென்னங்குலையே பள்ளிக்கூட போகையில ஒரு கண்ணை பார்த்த என்ன நானும் மறக்கலையா என்ன நானும் மறக்கலையா நெஞ்சுக்குள்ள கோயில் கட்டி வைத்த ஒரு பூஜை செய்ய சாமிக்கு தான் தெரியுமையா அது சாமிக்கு தான் தெரியுமையா உறவ தடுக்குது ஒரு நிமிஷம் உனக்கு புரிய ஏன் வாங்க உறவ தடுக்குது ஒரு நிமிஷம் உனக்கு புரிய ஏன் வாங்க அத்தமகளே செப்பச்சிலையே பார்த்ததில்லை ஆசைப்பட்ட தென்னங்குலையே ராமரத்து மங்கலந்த செவந்தது போல மனசு செவந்திரையா அம்மச்சி நானே காத்திருக்க மணிக்கணக்கா என் மனசு வலிக்கிறையா ஓ கண்ணு வேற பார்வையில பார்க்காதையா நான் உள்ளத்துல சாவரையா சொன்னாலதா அத்தமகளே செப்பச்சிலையே பார்த்ததில்லை ஆசைப்பட்டு தென்னங்குலையே பொம்பளை பிள்ளை இதுல பொம்பளை பிள்ளை அடடடடா. சத்யராஜனே என்னண்ணே இந்த புள்ள விட்டு என்னை விட்டுட்டு போயிருச்சு விட்டு போயிருச்சுண்ணே வச்சுட்டு போயிருச்சா நம்ம என்னைக்குண்ணே கவலைப்பட்டிருக்கான் கவலைப்பட்டதெல்லாம் அந்த காலம் நான் என்னைக்குமே கவலைப்பட்டதில்ல கவலைப்பட போறதும் இல்லை பூங்காற்றே அந்த பொண்ணுகிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா அவ இல்லாம உள்ள வாடுவே ஆ, 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 பூங்காற்றே அந்த பொண்ணுகிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா இல்லாம உள்ள வாடுவே அவ இல்லாம நெஞ்ச வாடுவே பூங்காற்றே நல்லா இருக்கு தன்னி வாழ்ந்த நாட்டுல வாழும் தனித்தமிழ் வங்கை சேர்த்த பொன்மணியமாக நாட்டுல வாழும் தனித்தமிழ் வங்கை சேர்த்த பொன்மணியம்மா ஆயிரம் ஜெயந்தா நான் எடுத்தாலும் என்ன
நல்ல ஒண்ணு என்ன நல்ல காதல் வந்தா ஒன்னா சேருவோம் மனமோ இல்லாமே நெஞ்சு வாடி கொலை இல்லாமே நெஞ்சு வாடுவே ஹலோ அந்த வானத்தை போல மனம் பிடிச்சு மன்னவனே பனி துளிய போல குணம் பிடிச்சு தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கு மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொல்லது யாரு அந்த மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படுத்த சொன்னவனே பனித்துளிய போல குணம் படுத்து சொன்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கு மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொல்லது யாரு அந்த மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படுத்து சொன்னவனே மறுபடிய போல குணம் படுத்து தின்னவனே காரி போது போது வேறு போது வீதி மாறி போன போதும் வேறு போது வீதி வாரி வாரி கூட்டு யாரு உனக்கு நாடி பாச வைத்ததாலே நீ பயிர் காத்த வேலி பயிர் காத்த போது நீ பழி சுமது நீதி சாமி வந்து கேட்டிடுமா நீ பழியோ விட்டுடுமா எனக்கு மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அந்த மன்னவன் பேரு வானத்து போல மனம் கொடுத்து மன்னவனே படுத்துடைய போல குணம் கொடுத்து தின்னவனே கூடு அது நெருப்பு வைத்ததானே நெஞ்சு வெள்ளு கூடு அது நெருப்பு வைத்ததானே துன்ப வந்து போது அது துடித்தெறிகிறானே கலங்கும் போது சேரு அது தொழில் போது நீ கடவுள் போட்ட கோடு அது திருத்த போவதாரி வெந்த முன்னு ஆடிடுமா ஏழுமா தீருமா இன்னுக்கு மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அந்த மன்னவன் தேடி வானத்தை போல மனம் படுத்து உடனே அழுத்தொழிய போல குணம் படுத்து தின்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கு மண்ணுக்கு சம்பந்தம்
நன்றி நன்றி